ஜாதக கட்டத்தில் பலன் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சுபத்தன்மை பாவத்தன்மை. அதாவது சுபத்துவம் பாவத்துவமும். அது என்ன, சுபத்துவம்னா என்ன, பாவத்துவம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சுபத்துவம் அப்படிங்கிறப்ப இயற்கை சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்வது. அதாவது தொடர்பு என்ன, பார்வை அல்லது செயற்கை முறையில் அல்லது வீடு கொடுத்தங்கிற முறையில் தொடர்பு கொள்வது. இயற்கை சுபக்கிரகங்கள் அப்படிங்கிறப்ப குரு பகவான், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன், இதெல்லாம் இயற்கை சுபக்கிரகங்கள். இந்த சுபக்கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அல்லது எந்த ஸ்தானத்தை பார்க்கிறதோ, அதுபோல் எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ, சேர்ந்து இருக்கிறதோ அல்லது எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த ஸ்தானமும் அந்த கிரகமும் சுபத்தன்மை அடைந்து அதன் திசைகளில் யோகத்தை தரக்கூடிய அமைப்புக்கு வந்துடும். அடுத்து பாவத்தன்மை. பாவத்தன்மைனா பாவர்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை அதை வீடு கொடுத்தவன் அப்படிங்கிற மாதிரி தொடர்பு கொண்டது. இப்போ அது என்ன, பாவக்கிரகங்கிறப்ப சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிரை சந்திரன், இதெல்லாம் இயற்கை பாவக்கிரகம்னு சொல்லுவோம். அப்போ இயற்கை பாவக்கிரகமான சனி ஒரு இடத்துல இருக்கிறது அல்லது சனி ஒரு இடத்தை பார்க்கறது அல்லது சனி ஒரு கிரகத்தை சேர்ந்திருக்கிறது அல்லது பார்க்கறது, இது போன்ற அமைப்புகளை பார்த்தோம்னா அவை பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. சனி மட்டும் இல்லை, சனி முழு பாவது, செவ்வாய் முக்கால் பாவது, சூரியன் அரைப்பாவது, சனிக்கு நிகரான பாவக்கிரகங்கிறப்ப தேய்பிரை சந்திரன், ராகுமே பாவக்கிரக வரிசையில் முக்கியமாக வருவார். கேது கூட தன்னோடு இணைந்த கிரகங்களை இணைந்த கிரகங்களை சுபத்தன்மை அடைய வைக்கும், அதாவது நல்ல பலனை தர வைக்கும், பலனை அதிகரிக்க வைக்கும். ராகு தன்னோடு இணைந்த கிரகங்கள் பலனை குறைக்கும். அதனால் இந்த பாவத்தன்மைங்கிறது சனி, செவ்வாய், ராகு, தேய்பிரை சந்திரன், பாவியோடு சேர்ந்த புதன் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது அல்லது பார்க்கறது. இப்போ வீடு கொடுக்கிறது, புரியுதுங்களா? பாவக்கிரகங்கள் வீடு கொடுத்துருக்கிறது, பாவக்கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது, பாவக்கிரகங்களால் பார்க்கப்படுறது, இதெல்லாம் பாவத்தன்மை அப்படிங்கிறோம். அசுபத்தன்மைங்கிறோம். இந்த மாதிரி பாவத்தன்மை அடைந்த கிரகங்கள் அந்த திசைகளில் கஷ்டங்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்வது. அப்போ சுபத்துவம் பாவத்துவங்கிறது இதுதான். சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை, சுபர் வீடு கொடுக்கிறது. பாவத்துவங்கிறது பாவர் சேர்க்கை, பாவர் பார்வை, பாவர் இடம் கொடுக்கிறது. இதில் செயற்கை பார்வையில் டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சிலது குரு பகவான் பார்க்குதுமோ பார்க்காம போகும், சனி சேர்ந்துருக்குமோ சில இடத்துல சேர்ந்துருக்காது. இப்போ செயற்கைங்கிறப்ப 8 பாகக்குள்ள நெருக்கமாக அடைஞ்சால் அதிகமாக தன்னோட இணைந்த கிரகத்தை பாவத்தை நடக்கிறது. ஒரு 13 பாகங்கிறப்ப ஒரு முழு நட்சத்திரம் 50%, 22 பாகைக்கு மேலே ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை. இவற்றையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாவத்தன்மை சுபத்தன்மை கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமாக பலன் சொல்றதுல ஈஸியாக போயிடும். எந்த ஆதிபத்தியத்தை சொல்லலாம் சரி, எந்த காரக பலன்களை சொல்கிறாலும் சரி, அல்லது உயிர்காதைகால தந்தையை பற்றி, தாயை பற்றி, கல்யாணத்தை பற்றி, புத்திரபாக்கியத்தை பற்றி எது சொன்னாலும்